டிவிஎஸ் குழுமத்தின் சார்பில் நடைபெறுகிற வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்தியிருக்கிற காவல்துறையினுடைய முன்னாள் தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய சகோதரர் ஐயா அலெக்சாண்டர் அவர்களே, காட்சி ஊடக உதவியாளர், நிறைவாக உரையாற்ற இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் முக்தர் அகமது அவர்களே, நேற்றைய தினம் மிக சிறப்பாக உங்களிடத்திலே உரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற மேனாள் மாவட்ட நீதிபதி என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஜியாவுதீன் அவர்களே, அன்பிற்குரிய முனைவர் அன்வர் பாஷா அவர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிற நம்முடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் தீன் முகமது அவர்களே, மனித நேயத்தோடு இணைந்து நாங்களும் மனிதநேய பணியாற்றுகிறோம் என்கிற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஜின்னா தம்பதிகளே, அன்பிற்குரிய தொகுப்பாளனி சகோதரி சாரா அவர்களே, தம்பி குட்டி அவர்களே, போத்தோல் அஸ்வின் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, வாழ்த்திருக்கிற இந்திய தூதரகத்தினுடைய அலுவலர் அன்பிற்குரிய சகோதரர் ஜாஜகான் அவர்களே, இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹைதரனுடைய குடும்ப உறுப்பினர்களே, அன்பிற்குரிய இந்த நிறுவனம் இந்த அளவிற்கு உயர்ந்திருப்பதற்கு காரணமாக இருக்கிற அவருக்கு தோளோடு தோள் நின்று உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைவாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற ஏறத்தாழ 4000 கிலோமீட்டருக்கு அப்பாலிலிருந்து வந்து பொருளீட்டுகிற பணியை ஈடுபட்டு இந்த நிகழ்விலே குறிப்பிட்டதை போல உறவினர்களை மறந்து உறவுகளை விடுத்து குழந்தைகளை கூட பார்க்க முடியாமல் அவர்களுக்கு கூற வேண்டிய அறிவுரைகளை கூட சொல்ல முடியாமல் நாமும் நலமோடு இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இங்கு உழைப்பு உயர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழ்நாட்டைச் சேர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்திருக்கிற நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் அதிகமாகிவிட்டது. இப்ப எல்லாம் தமிழ்நாட்டிலே நாங்க பேசி பேசியே ஆட்சிக்கு வந்து அந்த ஊரிலே 9 மணிக்கு மேலாக கூட்டம் நடத்துவது இல்லை. சரியாக 5 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விட்டு 9 மணிக்கெல்லாம் முடித்து விடுகிறோம்.
ஏனென்றால் அதற்கு பிறகுதான் அவர்கள் டிவி சீரியல் பார்ப்பதற்கு அல்லது தொலைக்காட்சி பார்ப்பதற்கு போய்விடுவார்கள். ஒரு காலத்தில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் பேசுகிறார் என்று சொன்னால் விடிய விடிய காத்திருப்பார்கள். எனக்கு தெரிந்து விடிய காலை 5 மணி வரை காத்திருந்து கூட்டம் கேட்ட காலமெல்லாம் ஒன்று உண்டு. நானே முதல் தேர்தலில் இருக்கிற பொழுது காலையில் 4 மணி வரை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் 5 மணிக்கு குளித்துவிட்டு 6 மணிக்கு மீண்டும் தொடங்கிய நேரம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. 10 மணிக்குள்ளாக தேர்தலே பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். ஆனால் நான் ஐவர் அவர்களுடைய அன்பினால் அவருடைய பாசத்தை கட்டி போட்ட அத்தனை பேரும் இங்கே அமைதியாக இருக்கிறீர்கள். இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார். எனக்கு பிறகு அன்பு சகோதரர் முத்தர் அவர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தம்பி விக்னேஷ் நிகழ்ச்சி இருக்கிறது. இதையெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் மனிதநேய பண்பாளர். ஏன் அவரை மனிதநேய பண்பாளர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொருளீட்டுவதில் 30 விழுக்காட்டை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற உயர்ந்த பண்பை பெற்றிருக்கிற உத்தம தோழரை பாராட்டுகிற இந்த நிகழ்ச்சி. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. நாட்டில் சம்பாதிக்காதவங்க யாரும் இல்லை. சம்பாதிக்கலன்னா இருக்க முடியாது. ஆனால் அதிகமான பொருளை ஈட்டுகிற பொழுது குரான்ல கூட 2.5% தான் செலவு பண்ணணும்னு சொல்லுது. 2.5 விழுக்காடு. ஆனால் அண்ணன் ஹைதர் அவர்கள் 100 ரூபாய் சம்பாதித்தீங்கன்னா 30 ரூபாய் உனக்கு என்று கொடுத்து வழங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்தி இந்த தினம் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். சாதாரணமாக 9ஆம் வகுப்பு வரை படித்த அவர் மீன்பிடி தொழிலை கற்றுக்கொண்ட அவர் கத்தார் நாட்டிற்கு மீன்பிடிக்க வருகிறார். அங்கே மீன்பிடி தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு முயற்சிக்கிறார், முன்னேற வழிதேடுகிறார். ஒரு கட்டத்தில் மீண்டும் தமிழகத்திற்கு சென்று விடுகிறார். அங்கே சென்று டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறார். அவருக்கு எப்பொழுதுமே டிராவல்ஸ்ல ரொம்ப விருப்பம் போல இருக்கு. அதனால முத்துப்பேட்டையிலே டிராவல்ஸ் ஆரம்பித்து விட்டு அதில் போதிய வருமானம் கிடைக்காமல் மீண்டும் இங்கே வருகிறார். இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்போம் என்று அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் அவருக்கு வழிகாட்டிகளாக சில பேரை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் ஐயாவுக்கெல்லாம் தெரியும். விஜி பன்னீர்தாசங்கிற ஒருத்தர். அந்த விஜி பன்னீர்தாசன்னா ஊர் ஊரா நம்ம ஊர்ல ரேடியா, கடிகாரம், டேப் ரெக்கார்டரு, ஃபேனு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தெருவா கொண்டாந்து விற்கிற நிலையை உருவாக்கியவர். அதை தெருவா கொண்டாந்து விற்பதன் மூலமாக இன்றைய தினம் தமிழகத்தில் மிக உயர்ந்த ஆளுமையாக இருக்கிற விஜி பன்னீர்செல்வத்தை பார்த்துதான் நம்முடைய அன்பிற்குரிய ஹைதர் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் உழைத்தால் முன்னுக்கு வரலாம். அவர் சொன்னார், உழைப்பு 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 என்று அவர் இன்றைய தினம் அவர் சொன்னார். அந்த உழைப்பு என்பதை
முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இன்றைய தினம் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அப்படி வருகிற பொழுது இங்கே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய ஜின்னா அவர்களுக்கு உதவுகிற வகையில் 9 லட்சம் ரூபாய்க்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று பெருமையோடு அவர் சொன்னார். உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கார். முத்துப்பேட்டையிலும் அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். நான் இவர் அழைத்தவுடன் நான் கூட இப்ப அவருக்கு நன்றி சொல்லதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒத்துக்கொண்டேன். இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. இன்னொன்று சங்கடமான சூழல். இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள முடியுமா, பங்கு பெற முடியுமா என்கிற ஐயப்பாடு எனக்குள்ள இருந்தது. சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னிடத்தில் அண்ணன் ஐவர் அவர்கள் நம்முடைய மொபைல் போனில் தொடர்பு கொண்டு அண்ணன் நிகழ்ச்சி வச்சுக்கலாமா, வர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நேற்று சாயந்தரம் சீஸ் பயிர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு ஒரு அடி அடிச்சிருக்கான், இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மாலையிலே நான் உறுதி செய்கிறேன் என்று ஒரு இடத்துல சொன்னேன். நீங்கள் உறுதி செய்த பிறகுதான் நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னார். நான் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னேனே, நன்றி சொல்வதற்கென்று எனக்கு ஒரு வாய்ப்பு, உங்களை வைப்பு. ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ அரசியல்வாதி. இப்போ எங்கள் ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் என்னாச்சுன்னா, ஒரு நிலம் வாங்கி ஒரு 10 வருஷத்தில் பதிவு பண்ணலைன்னா அந்த நிலத்தை என்ன பண்ணுவான்னா, நிலம் கொடுத்தவன் இன்னைக்கு ரேட்டு கொடுப்பான், இல்லை அப்படின்னா நிலத்தை விட்டுடுவான். இல்லைன்னா இப்போ நம்ம காவல்துறை அதிகாரி எல்லாம் சொல்லி ஒரு இப்போ அதுக்குன்னு தனியாக போலீஸை போட்டு அதுக்குன்னு இப்போ தனியாக செக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்துருவான். யார்? நிலத்து முதலாளி. நான் ஏற்கனவே காசு கொடுத்து வாங்கியிருப்பேன், ஆனால் முதலாளி போய் 10 வருஷமாச்சு அவன் பதிவு பண்ணிக்கல, இந்த நிலத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும், அவர் என்னை லேண்ட் கிராப்பிங்கில் கேஸ் கொடுத்துட்டு போடுவார். நான் அண்ணன்ட்ட ஒரு நிலம் அவர்கிட்ட வாங்கலை, இவர் 2 பேருக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட வித்துட்டார். 2 பேருக்கு விற்று 3வது ஆள் 4வது ஆள் நான் வாங்குறேன். நான் 4வது ஆளாக வாங்குற போது பார்க்குறோம், ஏரியல் சர்வே பண்ணி பார்க்குறோம், ஒரு 5 ஏக்கர் நிலம் அதிகமாக இருக்கு. 5 ஏக்கர் நிலம் அதிகமாக இருக்க நான் அவன் கேட்டேன், என்ன நான் வாங்கினவன்ட்ட சொன்னேன், அது இருக்கிறதாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னுட்டான். ஆனால் 5 ஏக்கர் நிலம் இருக்க, யார்கிட்ட இருக்கு என்னன்னு சொல்லி என் உதவியாளர் பார்த்து கேடி பிடிச்சிட்டான். பிடிச்சான்னா யார் பேரில் இருக்குன்னா அண்ணனுடைய துணைவியார் பேரில் இருக்கு. 4வது ஆளு நான். 3 பேர் வாங்கிட்டு அந்த நிலம் யார் பேரில் இருக்குன்னே தெரியாம போயிட்டான். என்னடா அது 5 ஏக்கர் நிலம், இப்போ 5 ஏக்கர் நிலம் சாதாரணமாக வச்சுக்கிட்ட கூட அன்னைக்கு 15 லட்சம் ரூபா கைட்லைன் வேல்யூ. ஏக்கர் 3 லட்சம், 5 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா அரசாங்க மதிப்பில் உள்ள நிலம். அந்த நிலத்தை இப்போ எப்படி கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, இவரை புதுசாக பணம் கேட்டாருன்னு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வக்கீல் தீன்கிட்ட சொன்னேன், தம்பி அண்ணனுடைய துணைவியார் பேரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் என் வயலுக்குள்ளே இருக்குது, இந்த பக்கம் சுற்றிலும் என் வயல் நடுவில் இருக்குது, இந்த நிலத்தை அருணாட்ட சொல்லி வாங்கணும் தம்பி அப்படின்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. ரம்லான் முடிந்த அடுத்த நாளே அதை பதிவு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி என்னுடைய துணைவியாரை வரை சொல்லி உடனடியாக பதிவு செய்து கொடுத்த அன்பிற்குரிய சகோதரர் இதயத்து அண்ணன், நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த செய்தி எது சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு மட்டும் தங்கள் மாடை பொழிகிற நிலையில் இல்லை, எங்களுக்கும் அவர் பொழிகிற வாய்ப்பை உருவாக்கி தந்த அன்பிற்குரிய சகோதரர். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை படைத்தவர். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஏன்னா நாங்கள் தானே பஞ்சாயத்து பேசுகிறோம் இது மாதிரி நிலத்துக்கெல்லாம். எப்பா கொடுப்பா, விலை கூடவோ குறைச்சலோ அவன் ஏதோ கொடுத்துட்டான், இப்போ வாங்கிட்டான், நீ ஏதாவது கொடுத்துட்டு முடிச்சுக்கையா
ஏன் பிரச்சனைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விடுவோம். அதெல்லாம் இல்லாமல் மனிதநேயத்தோடு அந்த பணியை நிறைவு செய்திருக்கிற நம்முடைய ஹைதர் அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் கேட்கிற பொழுது பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். அதாவது அங்கே எங்கள் ஊரில் முத்துப்பேட்டையில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் இப்போ எங்கள் அரசாங்கம் கொடுக்குது. மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரில் அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் சொந்த பணத்தில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஏறத்தாழ வருடம் மாதம் ஒன்றுக்கு 1,50,000 ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் ஊரில் கொடுக்குறாரு, என் தொழிலில் கொடுக்குறாரு, என் சொந்த ஊரில் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டது மட்டுமல்ல, அதோடு இல்லாமல் அங்கே படிக்கிற மாணவ செல்வங்கள், ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ அதை படிக்க வைப்பதற்கான படிப்பு செலவுகளை நான் தான் படிக்கவில்லை, என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த அவன் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் படிக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்திலே இன்றைய தினம் உதவி செய்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் மிக நிறைவாக அந்த பணியை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்கே நம்முடைய அல்மஹா கல்வி நிறுவனம் அறக்கட்டளை அதன் சார்பில் ஒரு வியாபார நிறுவனத்தை ஆரம்பிச்சார், மிகப்பெரிய அளவில். அந்த ஊர்லேயே அது மாதிரியான பெரிய கடை இல்லை. அந்த வணிக நிறுவனத்தை ஆரம்பித்து, வணிக நிறுவனத்தை ஆரம்பித்தரவர் லாப நோக்கில் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு 15-20 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். நான் இப்போ இடையில தான் பார்த்தேன் அவரை, எனக்கு அவரை பற்றி தெரியுமா ஒழிய அவரை சந்திக்கிற வாய்ப்பெல்லாம் இல்லை. 1 மாத காலத்திற்குள்ளாகத்தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பினை முதலில் பெற்றேன். அந்த வகையில் அவருக்கு அந்த அங்கே செல்கிற பொழுது இவர் இந்த ஊரை சேர்ந்தவர், இவர் இங்கே உள்ளவர், இவர் இங்கே உள்ளவர், ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களெல்லாம் வேலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் நைவர் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை விட மிகப்பெரியமையாக சொன்னாங்க, புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேச முடியலை, அம்மா பிள்ளைகிட்ட பேச முடியலை, புள்ள அப்பாட்ட பேச முடியலை, இன்னும் மோசமாக சொல்லணும்னா மனைவி இறந்தால் அல்லது கணவன் இறந்தால் அவனை வீட்டுக்கு கூட கொண்டு வர வேண்டாம், மருத்துவமனையிலிருந்து நேரடியாக நீங்கள் இடுகாட்டுக்கே கொண்டு சென்று விடுங்கள் என்று சொல்கிற மோசமான நிலையில் இருந்த பொழுது யாருடைய தெய்வம் இல்லாத சகோதரி, இங்கே அவர் பேர் தெரியல எனக்கு, அந்த சகோதரி பாத்திமாவா பேசினாங்கல்ல, பாத்திமா அவர்கள் இல்லடா, சரி ஏதோ ஒரு அம்மா விட்டுருக்கு, அவர்கள் குறிப்பிட்டதை சொன்னாங்களே, இங்கிருந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தாய் நாட்டிற்கு கொண்டு செல்கிற அளப்பரிய பணியை நிறைவேற்றியிருக்கிறார் என்று வேறு யாரும் செய்யவில்லை. அன்பிற்குரிய அண்ணன் ஹைதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய மனிதநேயம் யாருக்கு வரும்? நான் தான் சொன்னேன், யாராவது அப்பா மகன் இறந்தால் கூட பார்க்க முடியாத நிலை, மகன் தந்தை பிணத்தை கூட கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிய மோசமான நிலை, மனைவி கூட கணவனுடைய முகத்தை பார்க்க முடியாத மோசமான நிலை, இதையெல்லாம் பார்த்து நாம் உதவுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். உதவ வேண்டும் என்று சொல்லி குவைத்திலிருந்து சிக்கி தவித்திருக்கிற அந்த ஏழை தொழிலாளர்களை
தாயகத்தைச் சேர்ந்தவர்களை அனுப்பியிருக்கிற அன்பிற்குரிய சகோதரருக்கு நாம் இன்றைய தினம் நன்றியை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் அவருக்கு கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவில் உள்ள ஐரோப்பிய கான்டினென்டல் பல்கலைக்கழகம் ஐதர் அலி அவர்களுக்கு சிறந்த வணிக சேவைகளுக்கான முனைவர் பட்டத்தை வழங்கியிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் படிக்காத மேதைன்னு. 9வது வரை படித்திருந்தாலும் எங்கள் தலைவரே 9வது தான் படித்தார். ஆனால் ஐயாவுக்கு தெரியும். ஐயா என்னிட்ட 2 தினங்களாக பார்க்கிற பொழுதெல்லாம் கலைஞரை பற்றி, அவர் தீவிர அம்மையாருடைய விசுவாசியாக இருந்தாலும் கலைஞரை பற்றி தான் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார். தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை எப்படி இருந்தோம் என்பதெல்லாம் பட்டியல் போட்டு என்னிடத்தில் சொன்னார். ஏனென்றால் அந்த அளவிற்கு உயர்ந்த பண்பை பெற்றவர் தலைவர் கலைஞர். அதை போல நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்களுக்கும் முனைவர் பட்டத்தை வழங்கி சிறந்த வணிகருக்கான முனைவர் பட்டத்தை அண்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அரபு உலகின் 100 சிறந்த இந்திய தலைவர்கள் பட்டியலில் அன்பிற்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் ஒருவராக இருக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மீனவராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஹைதர் அலி அவர்கள் ஃபோர்பஸ் பத்திரிகை 3 இந்திய தொழிலதிபர்களை உருவாக தேர்ந்தெடுத்துள்ளது. அல்மா கல்வி அறக்கட்டளை தொடங்கி அனைத்து சமூக ஏழை மாணவிகளுக்கும் இலவச கணனி வகுப்பு, தையல் பயிற்சி மற்றும் டியூஷன் வகுப்புகளை நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லை, இவர் பள்ளிவாசலுக்கு மட்டும் நன்கொடை கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் ஹைதர் அலி அவர்கள் பள்ளிவாசலுக்கு மட்டும் நன்கொடை கொடுக்கிறவர் அல்ல, அங்கே இருக்கிற எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிற நல்லுள்ளம் படைத்தவர் அன்பிற்குரிய அன்பு சகோதரன் ஹைதர் அலி அவர்கள். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நானும் தீனகிட்ட ஃபோன் பண்ணேன். இப்போ அந்த ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம், அந்த அண்ணன் வந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட போய் அண்ணனை பார்த்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கி எங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அப்படி அந்த உயர்ந்த குணம் படைத்தவர். கோயில் கட்டணும்னாலும் சரி, மசூதி கட்டணும்னாலும் சரி, அதே போல தேவாலயம் கட்டணும் வேண்டும் என்றாலும் சரி, மும்மதமும் சம்மதம் என்று தன்னால் ஆனவற்றை உதவி செய்கிற அன்பிற்குரிய அண்ணன் வாழ்க பல்லாண்டு வான்லாண்டு என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும். 50வது பொன்விழா ஆண்டில் நாங்கள் இல்லை, இன்னும் அதிகமாக வருகை தந்து வாழ்த்துகிற வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும். இங்கே நம்முடைய சகோதரி 200 நபர்கள் எங்களிடத்திலே பணியாற்றுகிறார்கள். 500 பேர் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார். இல்லை, ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு பணியாற்றுகிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.